சீமான் அவர்களை நினைச்சா சிரிப்பு தான் வருது, பேசக்கூட முடியல. திரு சீமான் அவர்களே, நீங்க பேசுறப்போ கேட்குறீங்க மேடைக்கு மேடை, எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ரசிகர்களை எல்லாத்தையும் சந்தித்து அவர் முதலமைச்சர் ஆனார். விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். திரு கமலஹாசன் அவர்களை வந்து அவர்கள் வந்து அவங்களோட ரசிகர்களை சந்தித்து ஒரு 5% வாக்கு வாங்கினார். இப்போ கூட விஜய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ரசிகரை தான் சந்திக்கிறாரு. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் ரசிகரை நான் என்ன சந்திச்சேன்னா, நான் என் தொண்டர்களை சந்தித்தேன், பேசி பேசி உருவாக்கினேன். பெரிய காமெடி என்ன தெரியுமா? உனக்கு எங்கே ரசிகர் இருந்தாங்க அதை முதல்ல சொல்லு. உனக்கு யார் ரசிகர்? உனக்கு எங்கே ரசிகர் இருந்தாங்க? சீமான் அவர்களே, உங்களுக்கு எப்போ எந்த காலத்தில் ரசிகர் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். அவங்கள நீங்கள் சந்திக்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்பு எங்கே இருந்திருக்கு? உங்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் வந்து அந்த காலத்தில் ரசிகையாக இருந்திருக்கலாம். நான் உண்மையாகவே சொல்கிறேன், உங்களை வந்து மாவீரன் வந்து கூப்பிட்டார் இல்லையா ஈழத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது எதுக்காக கூப்பிட்டாரு? நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, இல்லை ஏதோ தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக உங்களை கூப்பிட்டாரா? இல்லை திரையுலகில் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு டைரக்டராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்களை கூப்பிட்டாரா? இப்போ இது வந்து என்ன? இதை வச்சு தானே இன்னைக்கு வரைக்கும் மாவீரனை பார்த்தேன் அந்த மாதிரி கொடியை போட்டேன், கட்சியை நடத்துகிறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சு தான் நீங்கள் பொழப்பு ஓட்டுறீங்க. அவரே இங்கே இருந்திருந்தா கூட நீங்கள் செய்யக்கூடிய எந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கவே மாட்டார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, இவங்கெல்லாம் ரசிகர்களை பார்த்து கட்சி ஆரம்பித்து அந்த தொண்டர்களை வச்சு ஆட்சியில் வந்து ஒரு இடத்த பிடிச்சாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய இந்த டைரக்டர் அப்படின்ற என்னுடைய அந்த இதை வச்சு விளம்பர படம் எடுக்க போனப்போ அங்கே வந்து நான் மாவீரனை சந்திச்சனால இந்த அடையாளத்தினால தான் என்னை மாவீரன் கூப்பிட்டாரு. அதனால தான் வந்து மாவீரனை நான் சந்தித்தேன். அதன் மூலியமாக தான் நான் அவரை வச்சு இங்கே வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு பிரபலமானேன். ஸோ அவங்க ரசிகர் வச்சு ஆரம்பித்தாங்க. நான் தயாரிப்பாளருன்ற முகத்தை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரனை சந்தித்து என்னுடைய கட்சி, என்னுடைய பொழப்பு, என்னுடைய வைத்த இது நாள் வரைக்கும் நான் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இவங்க வேற இது, இவங்க வேற இது. ஆனால் நீங்கள் சொந்தமாக கூட இந்த கட்சி ஆரம்பிக்கல. நாம் தமிழர் அப்படின்ற கட்சி உங்களுடைய கட்சியும் கிடையாது. அது யார் ஆதித்தனார் எப்போ ஆரம்பித்தார், அதுக்குள்ளே நீங்கள் எப்படி புகுந்தீங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதனால் முதல்ல நீங்கள் இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறப்ப இப்படி கையை வச்சு பாருங்கள். ஆஹா, நமக்கு அந்த தகுதி இருக்கா? நாம் யார்? ஒருத்தனை வந்தேரின்னு சொல்கிறோமே, நாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குமே, வந்தேரி தானே இந்த பார்வையில் பார்த்தா அப்படின்னு நம்ம அடையாளத்தை மறைக்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறோமே. தெலுங்கர்கள்னு ஒப்புக்கொள்ளுங்கள், நாங்கள் 100 வருட காலமாக தமிழர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம், திடீர்னு தெலுங்குன்னு என்னைய சொல்கிறியே அப்படின்னா உன் அடையாளத்தை நீ மறைக்காதன்னு சொல்கிறப்போ இந்த விரல் உன்னைய காட்டுது பார்த்தியா? உன் பேர் என்ன? சைமன் செபாஸ்டியன். அப்போ உன் பேரை ஏன் மாற்றி சீமான் வச்சுருக்க? நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற அப்படின்னு உன்னைய நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? அப்படி இருக்கிறப்ப எந்த விதத்துலையும் நான் சொல்கிறேன், மற்றவங்கள பேசாதீங்க. பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சரிங்களா? அதனால உங்களுக்கு ரசிகர்களே முதல்ல கிடையாது, 0 ரசிகர்கள் நீங்கள். ஆனால் அதனால தான் நீங்கள் அவங்கள சந்திக்கலை. ஆனால் பிரபாகரனை சந்தித்தது விளம்பரப்படம் எடுப்பதற்காக மட்டுமே. அப்போ நீங்கள் தயாரிப்பாளராக இல்லை அப்படின்னா உங்களை எப்படி, ஒரு டைரக்டராக இல்லைன்னா உங்களை எப்படி அவர் கூப்பிட்டுருப்பாரு? அப்போ நீங்களும் அந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்தி தான் அவர்கிட்ட நெருங்கி ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துகிறீங்க. அப்போ நீங்களும் என்ன ஒத்துக்கோங்க, அவங்க ஒரு இதை பயன்படுத்தினாங்க, நீங்கள் ஒரு இதை பயன்படுத்துறீங்கன்னு ஒத்துக்கோங்க. பெரிய அப்படியே ஒரு மக்களுக்காக போராடி ஈழப்போர் இறுதி கட்டத்தில் கூட நீங்கள் மதுரையில் ரூம் போட்டு ஜல்சா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் என்ன பெரிய பெருமை இருக்குது? பேசுகிறது ஃபுல்லும் பொய், பேசுகிறது ஃபுல்லும் புலிவனித்தனம், பேசுகிறது ஃபுல்லும் நாயக்கர் எதிர்ப்பு கழகம் மாதிரி, நாயுடு எதிர்ப்பு கழகம், இல்லை தெலுங்கர் எதிர்ப்பு கழகம், இல்லை அப்படின்னு உங்கள் கட்சி பேரை மாற்றி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் பேசி
நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது நடக்கவே நடக்காது, நீங்கள் என்னைக்கும் எதையும் கைப்பற்ற நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்றத இங்கே தெரிவிச்சுட்டு, இது போன்ற இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை தோல் உரித்து காட்டக்கூடிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்களும் வலியுறுத்துங்க அப்படின்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள். அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது PM பாரத். நன்றி.